தாய்க்கு பின் தாரம். 2 உறவும் முக்கியம் தானே விஜயா? அவ மனோஜ் மேல பாசம் வச்சிருக்கான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னை விட அதிகமா வச்சிருக்கான்லாம் சொல்லாத. சரி, நானும் ஒத்துக்கிறேன், உனக்கு தான் அவன் மேல பாசம் அதிகம். ஆனா நீ அந்த வீட்ல கௌரவமா இருக்கிறதுக்கு காரணம் ரோஹிணி தானே? நீ தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ண நீயே தேடி உன் வீட்டுக்கு மருமகளாக்கிக்கிட்ட. மீனா அண்ணன் கூட்டிட்டு வந்த மருமக. ரோஹிணி ஏன் மூலமா உங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும் அதை யாரும் பெருமையா சொல்ல மாட்டாங்க. விஜயா கூட்டிட்டு வந்த மருமகன்னு தானே சொல்லுவாங்க. எல்லா பெருமையும் உனக்கு தானே. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது எல்லாத்தையும் விடு. அவ கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அவளை போய் நீ அடிக்க வேற செஞ்சிருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நீதான் இப்ப சொன்னியே. என்ன சொன்ன? அவ பொய் சொல்லிட்டா அடிச்சேன்னு சொன்னேல்ல. அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. வர வர உனக்கு மறதி அதிகமாயிடுச்சு. நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா? சரி, அத விடு. அவ பெரிய வீட்டு பொண்ணு. அவளை நீ நல்லா பாத்துக்கணும். இந்த தப்பையே வச்சு நீ அவளை சரியா நடத்தாம வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வெயி, அவ உன்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா மனுஷங்களோட மனசே அப்படித்தானே. ஒரு தடவை நாம ஒருத்தரை வெறுக்க ஆரம்பிச்சுட்டா திரும்பி மறுபடியும் அதே அளவு பாசம் வைக்க முடியுமான்னு தெரியாது. நீ அவளை நல்லா பாத்துக்கணும் விஜயா. அதுக்கேத்த மாதிரி இவ்வளவு நடந்துக்கணும்ல. சரி, தப்புதான். அதுக்காக நீ அதையே புடிச்சுக்கிட்டு இருக்காத. கோடீஸ்வரம் வீட்டுக்கு ஒரே வாரிசு அவ. நாளைக்கு சொத்தெல்லாம் அவ பேருக்கு வந்துருச்சுன்னு வெயி, பல கோடி சொத்து வரும்போது மனோஜுக்கு என்ன ஆகும்? அம்மாவை விட கோடீஸ்வர பொண்டாட்டி தானே பெருசா தெரியும். அது மட்டும் இல்ல, அவ்வளவு சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீ அவ மேல பாசமா இல்லைன்னா நாம ஏன் இங்க இருக்கணும்னு உன் புள்ளைய அவ மலேசியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டானா? மனோஜ் அப்படியெல்லாம் போக மாட்டான். யாரு? உன் புள்ளையா? 27 லட்சம் கிடைச்சதுக்கே வேறொரு பொண்ணோட ஊரை விட்டே ஓடுறதுக்கு ரெடியா இருந்தவன் தானே.